ஹாய் ஹலோ ஆல், நான் ஷோபாலன் ரன்னிங் சம்பந்தமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் ஒரு 5 கிலோமீட்டர் எப்படி ஓடுறது, 10 கிலோமீட்டர் எப்படி ஓடுறது, ஒரு மேரத்தான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ட்டு அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் ஷேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை போய் பாருங்கள். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக ரன்னிங்கை பற்றி கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு வியாதிகள், நோய்கள், சில கண்டிஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, வியாதிகள்லேயே வந்து கௌரவமானதுன்னு ஒன்று இருக்குது, கௌரவம் இல்லாதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது வெளியில் சொல்லவே முடியாத வியாதிகள்லாம் இருக்குது. நம்ம கண்டிப்பாக இந்த சைடு இருக்கிறத, டார்க் சைடு இருக்கிறத கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் அதில் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஓப்பனாக பேசணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். கௌரவமான வியாதின்னு எதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் கிரவுண்டில் வந்து ஒரு ப்ராக்டிஸில் இருக்கும்போது ஒரு ஆள் தோராயமாக ஒரு 45லேருந்து 50 வயசு இருக்கும். எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் பண்ணலை, வேறு வேலை பார்த்துட்டு இருந்தாலே திடீர்னு வாக்கிங் வராப்பில் அவருக்கு தெரிஞ்ச ஆள் வந்து கையை கட்டி, ஏன்னா அவ்வளோ திடீர்னு வாக்கிங் அப்படின்னா வந்துருச்சியா அதே அப்படி வாக்கிங் போகலாம் அப்படின்றது ஒரு கௌரவமாக, அவருக்கு சூடு வந்துருச்சுன்றதையும் கௌரவமாக, நான் வாக்கிங் வரேன்றதையும் கௌரவமாக அப்படியே சொல்லிட்டு அப்படியே போகிறாப்புல. இந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும்போது வெளியில் ஓப்பனாக சொல்லலாம். ஏன்னா 3/4 பேத்துக்கு சுகர் இருக்குது, அதனால் வந்து வெளியில் தைரியமாக சொல்லிட்டு அவர் கடந்து போயிடுறாரு. இப்போ கையில் ஒரு அடிபட்டுருக்கு அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் காட்டுறோம், அப்படி அடிபட்டுருக்கு சார்னு சொல்கிறோம். இல்லை வீட்லேயே போய் தைரியமாக காட்டலாம், அப்படி கையில் அடிபட்டுருக்கு அப்படின்றத நம்ம காட்டலாம். இப்போ நான் பேச போகிறது அப்படின்னா, அதை வந்து வெளியிலேயே சொல்ல முடியாது. மனசுக்குள்ளேயே வச்சு கூனி குறுகி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது போய் சேரணும். இது மாதிரி எல்லாருக்கும் உள்ளக்க இருக்கும். அது வெளியில் நான் எல்லாருமே ஓப்பனாக பேசி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். அந்த வகையில் நம்ம கட் ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட்டுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது குடலை பற்றி பேசுகிறேன் நான். நம்ம உடம்போட செகண்ட் பிரெயின் எதை சொல்கிறாங்க, அதாவது 2வது மூளை அப்படின்னா நம்மளோட குடலில் தான் சொல்கிறாங்க. ஈசோஃபேகஸ்லேருந்து நம்மளோட ஆனல், அதாவது ஆசன வாயு வரை இருக்கிறது தான் வந்து செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளைக்கும் நம்ம குடலுக்குமே நிறைய கனெக்ஷன் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அந்தளவுக்கு குடலும் பாதிக்கப்படும். ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ குடலை மட்டும் பற்றி பார்ப்போம். இந்த குடல்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் முதல்ல நடக்கிறது வந்து கான்ஸ்டிபேஷன், 2வது ஆனல் ஃபிஷ்யூர், 3வது ஹெமராய்டு, 4வது ஐபிடி, ஐபிஎஸ், அல்சரேட்டிவ் கொலாட்டிஸ்னு இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது வந்து இந்த நோய்கள்லாம் வந்து ட்ரீட்டபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட்டபிள் தான். இதை நோய்களை பற்றி ட்ரீட்டபிள் இல்லையா அப்படின்றதுக்கு முன்னாடி இதை வந்து வெளியிலேயே சொல்ல முடியாத வியாதிகளாக இருக்கும். அது ஏன்றதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ கான்ஸ்டிபேஷனாக இருக்கட்டும், இது வந்து நமக்கு தெரியும், மலச்சிக்கல்ன்றது தெரியும். இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படி மலமாக கட்டி, அதாவது ஸ்டூல் வந்து ரொம்ப டைட்டாக, ரொம்ப கடினமாக கல் மாதிரி ஆகி வெளியில் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டு, அது வரும்போது ரொம்ப பெயினாக இருக்கும். சில பேத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மோஷன் போகாது. வயசானவங்களுக்குலாம் 1 வாரம் கூட போகாது. இதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு நிறையா வந்து லாக்ஸேட்டிவ்ஸ், அதாவது மலமிளக்கிகள் வாய் வழியாக சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு டானிக் குடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இருந்தாலும் அப்படி சாப்பிட்டுமே வரலை அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இனிமா கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப என்ன சொல்கிறது, முகம் சுளிக்கக்கூடிய ஒரு 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 ட்ரீட்மெண்ட்டாக தான் இருக்கும். நமக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கும் கஷ்டம், நம்ம அதை ஃபேஸ் பண்ணுறது நமக்கு கஷ்டம். அதனால சொல்கிறேன். 2வது விஷயம் ஆனல் ஃபிஷரை பொறுத்தவரையும் இந்த உதட்டிலலாம் நமக்கு வந்து அல்சர் வரும் தெரியுமா, பார்த்துருவீங்க, ரவுண்டாக புண்ணு வரும். அது மாதிரி ஆனஸில் வந்துடும், அப்படியே கிழிஞ்சிடும், டைட்டாக போகிறப்பயே கிழிஞ்சிடும் நமக்கு. அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுருக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக வலிக்கும், சில பேத்துக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக வலிக்கும். அது வந்து சொல்லவே முடியாது. வெளியில் உட்காரும்போது, நிற்கும்போது, நடக்கும்போதெல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நிறைய பேர் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே இப்போலாம் வச்சுருப்பீங்க. இதை பார்க்குறவங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்குதுன்னு தெரியல. தைரியமாக ஓப்பன் பண்ணி ஒரு கேஸ்ட்ராலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். இதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த ட்ரீட்மெண்ட்லேயே நமக்கு வந்து இன்னும் மனசங்கட்டத்தை உண்டு பண்ணும். எப்படி அப்படின்னா, ஒரு டப்பில் போய் வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம பேர் பாடியோட அப்படியே பெடெக்ஸ் அப்படியே வச்சிடணும். அப்படி வச்சோம்னா தான் அந்த பெயின் வந்து நமக்கு அன்றைக்கி தாங்குற அளவுக்காச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை கூட வைக்கலாம். அந்த மாதிரி வச்சு தான் அந்த பெயினை குறைக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்குண்டான டேப்லெட்டு, அதுக்குண்டான டயட்டு, இது சிட் டயட்லாம் இருந்து தான் அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணவே முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைல்ஸ் இருக்குது, உள்ளே இருக்கிற உள்மூலம் வெளிமூலம்னு சொல்லக்கூடிய ஹெமராய்ட்ஸாக இருக்கட்டும். இது மாதிரி இதுக்குமே அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் வச்சு அந்த பைல்ஸோட இதை குறைக்கணும். பைல்ஸ்லேயே நிறைய ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அந்த மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் ஒன்று ஒன்றா போகும். சரியா? இந்த மாதிரி வியாதிகள்லாம் வந்து நிறையா பேர் வந்து வெளியிலேயே சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு போன வாரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன். அவனுக்கு அம்மா மட்டும்தான், கல்யாணம் ஆகலைன்னா. இப்போ இந்த மாதிரி வியாதிகளை அவங்க அம்மாட்டையும் சொல்லவும் முடியல, என்ன செய்கிறதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஆக்டிங் டிரைவர் இதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ நான் ஒரு 2-3 பேர்த்த இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். வெளியிலேயே சொல்லாமல் ஃப்ரெண்டை மட்டுமே கூட்டிகிட்டு போய், கல்யாணம் ஆன ஆள் சொல்கிறேன், ஒய்ஃப்ட்ட கூட சொல்ல முடியல, அம்மாட்டையும் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஆள்லாம் நான் நிறைய பேர்த்த ஃபேஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கேன். என்னோடய குடும்பத்துலேயும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான். இப்போ எனக்குமே ஒரு சில டைம்லாம் வந்து, இப்போ நான் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் டயத்தில் ஏதாச்சும் இப்போ நான் வந்து சிவியராக வந்து ஒரு டயட் இருக்கேன் அப்படின்னா, ப்ரோட்டீன் இன்டேக் மட்டும் குருட்டா முக்கில் எடுப்பேன் நான்.
அப்போலாம் பார்க்கும்போது இந்த கான்ஸ்டிபேஷன்ற பிரச்சனை எனக்குமே ஏற்படும். இதெல்லாம் வந்து நம்ம எதனால அப்படின்னா ஃபைபர் சப்ளிமெண்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணாததுனால தான், அதனால நடக்கிறது. இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்களாக இருக்கட்டும், இதை நம்ம இந்த வலியை தாங்கிறத விட இந்த வலிக்குண்டான ப்ராசஸ் இருக்குது தெரியுமா? இப்போ இதுக்கு போய் நம்ம ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம். அந்த டாக்டர் வந்து நம்மளை படுக்க வச்சு என்ன செய்வார் அப்படின்னா, நம்மளோட ஆசன வாயுவை தொட்டு பார்த்து அதில் இருக்கிற பிரச்சனையை கண்டுபிடிப்பார். அந்த ப்ராசஸே இப்போ கை உடஞ்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கை உடஞ்சிருக்கு அப்படின்னா கையை நீட்டிடலாம் நம்ம. இப்போ பின்னாடி இருக்குது அப்படின்னா நம்ம யோசிச்சு பாருங்கள். சில பேர் வந்து ரொம்ப கூச்சப்படுற ஆளாக இருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்த போய் காட்டுறதுக்கு எவ்வளோ சங்கடப்படுவோம். போயிட்டு வர்றதுக்கு அந்த அந்த ப்ராசஸே ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். என்ன வலியை தாங்கணும், இந்த மாதிரி ப்ராசஸோட கஷ்டத்தையும் நம்ம தாங்கணும். வேறு வழி இல்லை, நோய் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதோட இந்த குடலோட பாதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. சிக்மாய்டோஸ்கோபி, கொலோனோஸ்கோபின்னு 2 பண்ணுவாங்க. சிக்மாய்டோஸ்கோபி அப்படின்னா குடலில் பாதி வரையும் இதுவரையும் வரும். கொலோனோஸ்கோபி அப்படின்னா மலக்குடல் ஃபுல்லாமே, அதாவது பெருங்குடல் ஃபுல்லாத்தையுமே வந்து உள்ளே விட்டு பார்ப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு டியூப் இருக்கும், அதில் கேமரா இருக்கும், அந்த ப்ளக் பண்ணுற இது இருக்கும், நிறையா விஷயங்கள் அதில் இருக்கும். அதுக்குள்ளே பின்னாடி வழியாக உள்ளே விட்டு அப்படியே ஃபுல்லாக போயிட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்கேன் டாக்குமெண்ட் மாதிரி கையில் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இதை என்ன பண்ணுவாங்க, இதை விடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கோலன் கிளீனைசர், அப்படியே குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் இருக்கும், அது தண்ணியில் கலந்து குடிக்க சொல்லுவாங்க. 10 20 டைம் வந்து நம்ம அதை மோஷனாக போய் குடலை க்ளீன் ஆனதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இப்போ சாதாரணமாக கை உடைஞ்சது மாதிரியோ இல்லை ஒரு வேறு விஷயங்கள் மாதிரியோ வந்து ஈஸியாக இதை ட்ரீட் பண்ணுறது வந்து சொல்ல முடியாது. இதில் வந்து நிறைய மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால சொல்கிறேன். இப்போ நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற டயட்டில் இப்போ ப்ரோட்டீனாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே எந்த அளவுக்கு ப்ரோட்டீனை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்மோ, கார்போஹைட்ரேட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்மோ, அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேலே கூட நீங்கள் வந்து ஃபைபர் இன்டேக்கை அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா 90% இதை தவிர்க்கலாம். ஜெனட்டிக்ஸாக வருது அப்படின்னா நம்ம தலையெழுத்து, சரியா? வேறு எதுவும் பண்ண முடியாது. இது வந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்து வெளியில் சொல்லவே முடியாமல் அவதிப்படுற ஆளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு படத்துலலாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்றது பெருமையாக, என்னப்பா வெஜ்ஜு சாப்பிட்றான்டா அப்படின்னு அப்படி நக்கலாக பேசுகிறது, இதெல்லாம் என்றைக்கு நமக்கு ஒரு நோயாவோ ஒரு பிரச்சனையாவோ வரும்போது தான் நமக்கு குத்தும், சரியா? அப்படியே வந்தாலும் வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த வியாதியெல்லாம். ஏன்னா அந்தளவுக்கு கூச்ச சுபாவம் நம்ம ஊரில் அதிகம். எல்லாத்தையுமே வாய் மேலே வச்சு பேசுகிறதுனால புறணி பேசுகிறது, ஒரு ஆளை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறது. இந்த என்னடா நொண்டி நடக்கிற பைல்ஸ் வந்துருச்சா அப்படின்னா, அது அந்த வியாதி வந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்றது. ஏன்னா உங்கள் குடும்பத்திலே ஒரு ஆளுக்கு வரும்போது தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன், எல்லாரும் இதை பற்றி ஓப்பனாக பேசணும் அப்படின்னது இது வந்து ஒரு சாதாரண விஷயமாகணும், நார்மலைஸ் ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நார்மலைஸ் ஆகணும். இப்போ நிறைய தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ வந்து நார்மலைஸ் ஆகுதுல்ல. இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து எல்லாரும் ஈஸியாக பேசுகிற மாதிரி நார்மலைஸ் ஆச்சு அப்படின்னா, ஏற்கனவே மனசளவில் வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஆளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தைரியமாக அவங்களும் போய் டாக்டரை போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு, மலக்குடல்லேருந்து இப்போ ஈசோஃபேகஸ் இந்த இடத்துல இருந்து மலக்குடல் வரையும் இருக்கிற பிரச்சனைகளுக்கு யாரை போய் பார்க்கணும்னா, கேஸ்ட்ராலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார், அவரை போய் பார்க்கணும், சரியா? இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். முக்கால்வாசி இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டயட்டில் வந்து 50% பழங்கள், காய்கறிகள் இதை எடுத்துக்கோங்க. காய்கறி எடுக்கிறதுலையுமே ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. எப்படி அப்படின்னா, ஃபைபர் ஃபுட்லேயே நார்ச்சத்து உள்ள ஃபுட்லேயே வந்து சொல்யூபிள் ஃபைபர், இன்சொல்யூபிள் ஃபைபர்னு நிறையா இருக்குது. நமக்கு எது செட் ஆகுது, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் சொல்லுவார், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிறாதீங்க. ஏன்னா சில பேத்துக்கு நட்ஸ் இதில் இருக்க ஃபைபர் வந்து செட் ஆகும், சில பேத்துக்கு செட் ஆகாது. சில பேத்துக்கு ரா வெஜிடபிள்ஸ் வந்து செட் ஆகாது, சில பேத்துக்கு செட் ஆகும். இதெல்லாம் வந்து டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா தான் தெரியும். நான் வந்து இதை ஓப்பன் அப் பண்ணணும், இதை வந்து வெளிப்படையாக பேசணுன்றதுக்காக நான் இதை பற்றி பேசுனது. வெறுமனே ப்ரோட்டீன்ட்டு ப்ரோட்டீனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கான்ஸ்டிபேஷனோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிக்கிறாதீங்க. எந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ன்றது 0 ஃபைபர் உள்ள ஒரு ஃபுட்டு, சரியா? இப்போ ப்ரோட்டீனை நம்ம சாப்பிட்டதை வெளியில் தள்ளணும் அப்படின்னா ஃபைபர் எடுத்தால் தான் வெளியில் தள்ள முடியும். நார்ச்சத்து தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்க நீரை மலத்தில் சேர்த்து அந்த மலத்தை இலக்கி வெளியில் தள்ளும். இல்லை நீ வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா குடல்லேருந்து நம்ம உடம்புலேருந்து அந்த மலத்திலேருந்து இந்த தண்ணியை உறிஞ்சு அந்த மலம் கெட்டி ஆயிரும். அப்புறம் ரொம்ப கஷ்டம் வெளியில் வர்றதுக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜாக இப்போ கான்ஸ்டிபேஷனுக்கு அப்புறம் ஆனல் ஃபிஷர், அப்புறம் ஹெமராய்டு, அப்புறம் வேறு பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கிறீங்களோ அது நல்லது. இப்போ நான் பொதுவாக கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும். நாங்கள்லாம் வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போகிறோம் அப்படின்னா போய் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறோம். இப்போ சிக்கன் ரைஸு, ஒரு பரோட்டா, சிக்கனு, மீன், நண்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்றோம்.
அது ஒரு ரூ. 1000 2000 பில்லு வருது அப்படின்னா மனசார அதை கொடுத்துட்டு வராங்க. கடைசியாக வந்து ஒரு வாழைப்பழம், ஒரு நாட்டுப்பழம், அப்போ மட்டும் நாட்டுப்பழம். ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸான ஆள். அதனால் நாட்டுப்பழம் மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். மோரிஸ் பழம்லாம் இருந்தால் அதெல்லாம் சாப்பிடுவார். ஏன்னா அது வந்து ஜெனட்டிக்காக மாற்றப்பட்டதுனால அதை சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா இவ்வளோ இது நல்லதை சாப்பிட்டார்ல அந்த மாதிரி. அதனால நாட்டுப்பழத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ காலையிலேருந்து நைட்டு வரையும் நான் ஃபைபர் ஃபுட்ஸாக இருக்கட்டும், பேக்கரி ஐட்டமாக இருக்கட்டும், டீ காஃபி சாப்பிட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஃபைபரே இல்லாத விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக ஒரு வாழைப்பழத்தில் எல்லாத்தையும் முடிக்கணுன்ட்டு முயற்சி பண்ணுவாங்க பாருங்க. சூப்பராக இருக்கும் அதெல்லாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து என்னோட ஐடியா என்னென்னா, ஒரு ரூ. 2000 3000 கூட பில் எழுதி ஒரு இதுக்கு போயிட்டு, அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம் நம்ம. இப்போ ட்ரீட்டுன்ற பேர்லையாக இருக்கட்டும், எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வீட்லேயுமே அதே மாதிரி தான். ஆனால் மனசார வந்து ஒரு பழங்களை வந்து ரூ. 250 ஒரு ஆப்பிள் சொல்கிறான், ரூ. 150 ஒரு ஆப்பிளோ மாதுளம்பழமோ சொல்கிறாங்க அப்படின்னா, அதை வாங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை வாங்கி வேஸ்ட்டு தான். நான் நிறையா வீட்டில் பார்த்துருக்கேன். ஒரு பழம் வாங்குறாங்க அப்படின்னா உரிச்சு சாப்பிட சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே வேஸ்ட்டாக போகிறது. இதெல்லாம் தவிருங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட நோய்களை வந்து எந்த அளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். என் குடும்பமும் சரி, என்னோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சரி, நிறையா பேர் இந்த விஷயங்கள்ல இப்போ என்னமோ தெரில நிறையா பார்க்குறேன் நான். சின்ன பிள்ளையில வெளியில் தெரிலையா என்னன்னு தெரில. இப்போ நான் நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் சொன்னேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து ஸ்பீட் ஒர்க் அவுட்டாக நிறையா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து 200 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஒர்க் அவுட் பண்ணேன். நேற்று வந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஈஸி ரன் பண்ணேன். இதோட சேர்த்து பாக்ஸிங்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த வாரமோ இல்லை அடுத்த வாரமோ வந்து இந்த 10 கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டைமிங், ஏற்கனவே 48 நிமிஷம் ஓடி இருக்கேன் நான். அதுலேருந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்ற ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? பாய்.